அதிமுகவை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னாலப்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என வாழ்ந்து காட்டியவர் முத்துராமலிங்க தேவர் என்று புகழாரம் சூட்டினார். தனது சொத்தின் ஒரு பகுதியை சாதி மதம் பார்க்காமல் மக்களுக்கு தானம் செய்த முத்துராமலிங்க தேவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்போம் என்று கூறினார். மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர். மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்கா வாழும் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு. அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அதிமுக கட்சி எடுக்கும். தேசியம் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து காட்டிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அதிமுக கட்சி செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒட்டன்சத்திரத்தில் பரப்புரை செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது என்று கூறினார். அதிமுகவை எவ்வளவோ பேர் உடைக்க பார்க்கிறார்கள், முடக்க பார்க்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். இது தொண்டர்கள் மிகுந்த கட்சி, உயிரோட்டமுள்ள கட்சி என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி எந்த கொம்பனாலும் அதிமுகவை உடைக்க முடியாது என்று தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்ல, இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. ஆகவேதான் இந்த கட்சியை எவ்வளவோ பேர் உடைக்க பார்க்கிறாங்க, முடக்க பார்க்கிறாங்க. அத்தனையும் உங்கள் துணையோடு தவிடுபடி ஆக்கிட்டு இருக்கிறோம். இது தொண்டர் இருந்த கட்சி, உயிரோட்டம் உள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. அதிமுக தான் சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சரே ஆகலாம். அதிமுக ஆட்சியில் தான் தொண்டன் இன்றைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும்.